ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக கன்மலை வெளிச்சம் என்ற இந்த தெய்வ வார்த்தையின் மூலமாக உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் கடைசி காலத்திலே இருக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வருகை அதி சமீபமாய் சீக்கிரமாய் இருக்கிறது. ஆகவே நாம் இந்த கன்மலை வெளிச்சத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள் தேவனுடைய எழுப்புதலுக்காக, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக அவர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம், அதிலே நடத்தப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. கடமை மாத்திரம் இல்லைங்க, தேவன் நமக்கு கொடுத்த, தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடனாய் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவள் எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையிலே தன் தலையிலே ஆண்டவர் போட்டுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக அவர் மரித்தார், நமக்காக அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் நமக்காக எழுந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் எழுந்து மீண்டும் பிதாவாகிய தேவனிடத்திலே போய் நமக்காக அங்கே ஒரு மிக உயர்ந்த நித்திய காலமாய் அவரோடு வாழப்போகிற ஒரு பரலோகத்தினுடைய வீட்டை நமக்காக கட்டி வருகிறார். ஆகவே அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய விசேஷமான அவருடைய காரியங்களை, அவருடைய ராஜ்யத்தை குறித்து, வரப்போகிற அவருடைய நீதி நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த கடைசி காலத்திலே நம் மக்களுக்கு, தேசத்துக்கு அறிவிப்பது நம்மேல் விழுந்த தலையாய கடமையாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் அவருக்கு கடன் செலுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு பொன்னையோ பொருளையோ பணத்தையோ கொடுத்தால் நம்மை கடன்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, மனுக்குலத்துக்காக தன்னுடைய குமாரன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே ஏக சுதனாகிய நேசகுமாரனையே கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் கடன் செலுத்த வேண்டும். அப்ப அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார், எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எதற்காக உயிர்த்தெழுந்தார், மீண்டும் எதற்காக வரப்போகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே தீவிரமாய் எங்கும் போய் பிரசித்திப்படுத்த வேண்டும். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், பரிசுத்த பவுல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற பொழுது, புறஜாதிகளுக்கு எல்லாவற்றிற்கும் அவன் ரட்சிப்பையும் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து இஸ்ரவேலருக்குள்ள வருகிற பொழுது, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. பாருங்க, இந்த பரிசுத்த பவுல் ஒரு யூத மார்க்கத்தை சேர்ந்தவர், ஒரு இஸ்ரவேல் தேசத்தார். பாருங்க, புறஜாதிகளுக்கு தேவன் இவரை கொண்டு போய் பல புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை குறித்து பிரசங்கித்து, இந்த பரிசுத்த பவுல் மூலமாக அநேகர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு பவுல் மூலமாக ஒரு மிகப்பெரிய புறஜாதிகளுக்குள்ளே ஒரு எழுப்புதலை நாம் பார்க்கிறோம். இப்ப பரிசுத்த பவுல் அவர்களுக்குள்ளாக அந்நியர்கள் எல்லாம், புறஜாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள், என் ஜனமாகிய இஸ்ரவேலரோ, யூதர்களோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்ற ஒரு வாஞ்சை, விருப்பம், ஏக்கம் இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படித்தான் இன்றைக்கு நாம் ஊழியக்காரர்களாயிருக்கலாம், நாம் குடும்பத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய கணவன் மனைவி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னும் உங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், உங்களுடைய தெருவில் உள்ளவர்கள், உங்களோடு வேலை செய்கிறவர்கள், உங்களோடு நட்பிலே இருக்கிறவர்கள் ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால்
சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. கடமை மாத்திரம் அல்லங்க, கடன்காரர்களாய் நாம் இருக்கிறோம். அதனாலதான் அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசிக்கப்படுகிற பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். அப்ப ஆண்டவர் ஒருவர் உண்டு, அவர் மரித்தோரிலிருந்து பிதாவாகிய தேவன் எழுப்பினார் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற, நம்முடைய பாவங்களை கழுவுகிற, நம்மை பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துகிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர் ஒருவர்தான் என்பதை வாயினால அறிக்கை செய்து இருதயத்திலே விசுவாசிக்கிற பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சுவிசேஷத்தை நாம் தேசம் எங்கிலும் போய் அறிவிக்கப்பட வேண்டும், உலகம் எங்கிலும் போய் அறிவிக்கப்பட வேண்டும். ஏன்னா மேகம் இல்லாமல் மழை வராது. அப்ப ஒரு மேக ஸ்தம்பம், ஒரு மேகம் வருகிற பொழுது மழைக்கான அறிகுறி. அந்த எழுப்புதல் மழை வர வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசிகளாய் இருக்கலாம், முழுநேர ஊழியக்காரர்களாய் இருக்கலாம், சுவிசேஷர்களாய் இருக்கலாம், தேவனால் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த விசேஷமான நற்செய்தியான சுவிசேஷத்தை நீங்கள் எங்கும் போய் பிரசங்கிக்க வேண்டும். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், யூதன் என்றும் ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். 13ஆம் வசனம் சொல்லுகிறார், அதில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப எவனும் என்று சொன்னால் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த மனுக்குலத்தில் உள்ள, இந்த பூமியில் உள்ள, என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லுகிறது போல எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. தேவன் எல்லாவற்றுக்காகவும் சிலுவையிலே அவர் மரித்தார். எல்லாருடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காகத்தான் தேவன் தன்னையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற இந்த கடைசி காலத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பரிசுத்தமான காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் எதற்காக சிலுவையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் உலகம் எங்கிலும் போய், கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், நகரங்கள் தோறும், பல இன மக்களிடத்துல, ஜாதிகள் மத்தியில, குடும்பத்தில, கூடுகையில போய் நாம் அவரை அறிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்படாவிட்டால், நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஒரு காரியத்தை சொல்லாவிட்டால் அவர்களுக்கு அது தெரியாது. இதைத்தான் இந்த ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? 15 சொல்லுகிறது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறோடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று இந்த வேதத்திலே, ரோமர் புஸ்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் என்மேல், நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. கடமை மாத்திரமே இல்ல, கடமை தவறின அதிகாரிகள் உண்டு, கடமை தவறின புருஷர்கள் உண்டு, கடமை தவறின மனைவிகள் உண்டு, கடமை தவறிய பிள்ளைகள் உண்டு, கடமை தவறிய அரசியல்வாதிகள் உண்டு, கடமை தவறிய அதிகாரிகள் உண்டு. ஆகவே கடமையில கூட தவறிடுவாங்க, ஆனால் கடன்ல தவறவே முடியாது, தவறவும் கூடாது. ஆகவேதான் நாம் கடன் பட்டு இருக்கிறோம். அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். அந்த கடனானது பொன்னாலேயோ, பொருளாலேயோ, ஐஸ்வர்யத்தினாலேயோ, உலகத்தில் அழிந்து போகிற எந்த பொருளாலும் அல்ல, ஆத்துமாவினாலே கர்த்தருக்கு நாம் கடனாளியாய் இருக்கிறோம். ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே
கடைசி நொடியில் இருக்கிற பொழுதும் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் வெறும் நாம் பானம் பண்ணுகிற நாம் குடிக்கிற தண்ணீர் அல்ல, அது ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு ஆத்தும தாகம் அவரிடத்தில் இருந்தது. கடைசியில கல்வாரி சிலுவையில கூட கல்லனை ரட்சிக்கிற ஆண்டவர் ஆத்தும தாகத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களிலே சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலவும், தேவனால் நற்சாட்சி பெற்றவர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், அவர் தேவனால பயன்படுத்தப்படுகிறவர்கள், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிப்பது அவர்கள் மேல் போடப்பட்ட கடமையாய் இருக்கிறது, அவர்கள் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், பாருங்க, அவரை விசுவாசிக்கணும். அவரை எப்படி விசுவாசிப்பார்கள்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர்தான் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறிந்தால்தான், பிதாவாகிய தேவன் நமக்காக அவரை தந்தருளினார் என்பதை அவர்கள் நம்பி விசுவாசித்தால்தான், அப்ப விசுவாசித்தால்தான் ஆண்டவரை அவர்கள் தொழுது கொள்ளுவார்கள். அப்ப தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர், ஏன் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதை அவர்கள் கேள்விப்பட வேண்டும். அந்த கேள்விப்பட வேண்டிய விசேஷமான காரியம்தான் சுவிசேஷம். இந்த விசேஷமான நற்செய்தியை நீங்கள் நானும் பல கிராமங்களிலே பல இன மக்களிடத்தில் எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் மேசியா, இவர்தான் ராஜரீகம் பண்ணுகிறவர், இவர்தான் வரப்போகிற ராஜாதி ராஜா, இவர்தான் நியாய தீர்ப்பிலே நீதியான சிங்காசனத்தில் உட்கார்ந்து நமக்கு நியாய தீர்ப்பை சொல்லுகிறவர், இவர்தான் நியாயம் நமக்கு விசாரிக்கிறவர், இவர்தான் நியாயம் தீர்த்து நம்முடைய பாவ புண்ணிய காரியங்களுக்கு தக்கதாக பரலோகத்தை கொடுக்கிற பிதாவாகிய தேவன் என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு நாம் சொல்லப்பட வேண்டும். நாம் சொன்னால்தான் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் தெரிந்து கொண்டால்தான் அந்த கேள்விப்பட்டதை தெரிந்து கொண்டதை வைத்து கர்த்தரை விசுவாசிப்பார்கள். அவர்கள் விசுவாசித்தாதான் தேவனை தொழுது கொள்ளுவார்கள். தேவனை தொழுது கொண்டால்தான் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனை தேவனுடைய ரட்சிப்புக்குள்ள அவர்கள் வந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் தகுதிப்படுவார்கள். பிரியமானவர்களே, அப்ப அவரை குறித்து கேள்விப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் போய் எங்கும் தாராளமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு வர வேண்டும். இது பரிசுத்தமான தேவராஜ்யம், இது உண்மை உத்தமமான பரிசுத்தமான ராஜ்யம். இது நித்திய காலமாய் அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற பிதாவாகிய தேவன் வலது பார்சில் இருக்க வீற்றிருக்கிற குமாரனாகிய கிறிஸ்துவுடைய பாதத்திலே அவருக்கு முன்பாக எப்பொழுதும் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், அவரோடு அவரை துதித்துக் கொண்டே இருக்கிற ஒரு பரலோகம், மகிமையான பரலோகம், நித்தியமான பரலோகம். அங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு நாம் எவ்வளவு நாள் பிரசங்கிக்கிறோம்? எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறோம்? எத்தனை பேர் சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறோம்? எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. விசுவாசியாவிட்டால் ஆண்டவரை அறியாதது ஒரு பாவம், அறிந்தும் அதை தெரிவிக்காவது மகா பாவம் என்று நாம் அநேக இடத்துல வாசிக்கிறோம். அப்ப பாவிலும் பிரதான பாவியாகிய நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, ரட்சிப்பை கட்டளையிட்ட பொழுது அவருடைய விசேஷமான நற்காரியத்தை எங்கும் போய் சுவிசேஷிக்க வேண்டிய கடமை நம்மேல் இருக்கிறது. நாம் தேவனுக்கு கடன்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற, கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற என் அருமையான தேவஜனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, இந்த நாட்களிலே இது கடைசி காலமாய் இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் பேசாவிட்டால் கல்லுகள் பேசும். நீங்களும் நானும் பேசாவிட்டால் மற்றவர்கள் பேசுவார்கள். நீங்களும் நானும் பேசாததுனால்தான் அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள், ஆக்டர்கள் பேசுகிறார்கள், மனிதர்கள் பேசுகிறார்கள், வலைதளங்களிலே பேசுகிறார்கள், இன்னும் பலவிதமான செயல்பாடுகளை மனிதர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இது நாம் பேசுகிற காலம், இது கடைசி காலம். நாம் சுவிசேஷத்தை தாராளமாய் பிரசங்கிக்க வேண்டும். ஆகவேதான் இந்த நாட்களிலே
நாம் போய் சகல ஜாதிகளுக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், சகல கிராமம் பட்டணங்களுக்கும் நாம் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் தீவிரமாய் நாம் பிரசங்கிக்க வேண்டும், பேசப்பட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல வேண்டும். இப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு, பிரதர் நான் வேலைக்கு போறேன், நான் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறேன், நான் ஒரு தொழில் செய்கிறேன், நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் ஒரு ரிட்டையர்டு பர்சன், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன், நான் முதிர்ந்து வயதா இருக்கிறேன், இல்ல நான் உடல் பலவீனத்தில் இருக்கிறேன், ஏதோ ஒரு காரியம் என்னால அறிவிக்க முடியுமா, நாளா சொல்லலாமா அப்படின்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பாத்திரமும், தேவனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதி பெற வேண்டும் என்று சொல்லி அவருக்காக காத்திருக்கிற எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதனாலதான் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பவுலுக்கு விருப்பமாயிருந்தது. உங்களுக்கு எனக்கும் இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, இந்தியர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இந்த கடைசி கால சுவிசேஷமாய் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த பரிசுத்த பவுல் புறஜாதிகளுக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பை சொன்னார். புறஜாதிகள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாய் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். ஆனால் தன் சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலர் யூதர்களோ ரட்சிக்கப்படவில்லை என்று அவருக்கு ஒரு ஆத்தும பாரம், தாகம் இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வீடுகளிலும் அப்படித்தான். நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் ஊழியம் செய்கிறோம், நாம் சபைக்கு போகிறோம், நாம் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சொந்த பந்தங்களிலே, நம்முடைய வட்டாரத்தில், நம்முடைய வேலை செய்கிற இடத்துல, நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல, நம்முடைய தெருவில் இன்னும் அநேகர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அப்ப இவர்கள்லாம் எங்க போவாங்க? ஆண்டவரை பற்றி அறியாவிட்டால், இவர்களுக்கு சொல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் இயேசுவை பற்றி? இவர்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? இவர்கள் விசுவாசிக்காவிட்டால் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்வார்கள்? இவர்கள் தொழுது கொள்ளாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? இவர்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் எப்படி ராஜ்யத்துக்கு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள்? பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தீவிரமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதனால்தான் 10:16 ரோமர் 10:16 சொல்லுகிறது, ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப நம்ம போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், ஆனா எல்லாரும் கேட்கிறாங்களா? எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்களா? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் நம்முடைய விருப்பமா இருக்கிறது. ஆனால் பிதாவாகிய தேவன் யாரை முன்குறித்திருக்கிறாரோ, யாரெல்லாம் அதற்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் சுவிசேஷம் அறிவிப்பது நமது கடமை, நம்முடைய கடனாய் பணியாய் இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே நம்முடைய கடமையை செய்து பொழுது பலன் தானாக வரும். ஆகவே நாம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்பட்டால்தான் நாம் பிரசங்கிக்க முடியும். பிரசங்கித்தால் தான் சமாதானத்தை என்ன பண்ண முடியும்? நற்காரியமாய் அறிவிக்க முடியும். அப்படி அறிவிக்கிற சுவிசேஷனுடைய பாதம் எவ்வளவு அழகானவை என்று அழகாய் இந்த இடத்துல வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 10:15 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆகவே அப்படிப்பட்ட சுவிசேஷகனுடைய பாதம், அந்த சுவிசேஷகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை இங்கே சொல்லப்படுகிறது. அந்த பாதத்துக்கு ஒப்பாக உங்களுடைய என்னுடைய சுவிசேஷனுடைய பாதங்கள் அவ்வளவு அழகானவை என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்துல, இந்த பூமியில நீங்கள் ஊழியம் செய்கிற பொழுது மற்ற ஊழியத்துக்கெல்லாம் கனம் கிடைக்கும். ஒரு சபை ஊழியத்துக்கு, தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு, ஒரு அப்போஸ்தல ஊழியத்திற்கு, போதிக்கிற ஊழியத்திற்கு சுவிசேஷகன் தெருவில் எங்கும் போய் பிரசங்கிக்கணும். அநேக நேரத்தில் அந்த சுவிசேஷத்துக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது, மேடை கிடைக்காது, பேச்சு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நிறைய இடத்துல அவமானப்பட வேண்டியிருக்கும், நிந்தைப்பட வேண்டியிருக்கும், அடிக்கப்பட வேண்டியிருக்கும், அநேக இடத்துல சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் கலங்காதீர்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை கூறிய நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறோடைய பாதம் எவ்வளவு அழகானவை என்று சொல்லி. அப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அலைந்து திரிந்து நன்மை செய்கிறவராகவே பிசாசின் பிடியில் இருந்தவர்களையும் கட்டுகளில் இருந்தவர்களையும் அவர் விடுதலை ஆக்கினார்.
அந்த அலைந்து திரிந்த அவருடைய பாதம் எவ்வளவு அழகானதையோ அப்படியாக இன்றைக்கு நீங்க ஒரு கிராமத்தில் இருக்கலாம், ஒரு சாதாரண சுவிசேஷகராக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு கூரை வீட்டில் நீங்க வசிக்கலாம், ஒரு வாடகை வீட்டில் வசிக்கலாம், உங்களுக்கு என்று ஒரு ஸ்தாபனம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சபை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். ஏன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சுவிசேஷனுடைய பாதம் எவ்வளவு அழகானவை என்று சொல்லப்படுகிறது. லேவிக்கு ஆண்டவர் சொன்னார், நானே உங்கள் நல்ல பங்கு என்று சொன்னார். அதே மாதிரிதான் சுவிசேஷகனுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும். அந்த சுவிசேஷம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை பிரசங்கிக்கப்படுகிற பொழுது, அவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தப்படுகிற பொழுது, அவன் நாமத்தை பிரசித்திப்படுத்துகிற போது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவன் நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தி பாருங்கள், பிரசித்திப்படுத்தி பாருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்கள் நீங்க யாராவனா இருக்கலாம், வாலிப பிள்ளையா இருக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், வயதானவர்களா இருக்கலாம், இல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கடை வச்சிருக்கலாம், ஒரு கீரை கடை வச்சிருக்கலாம், ஒரு டீ கடை வச்சிருக்கலாம், இல்ல ஒரு மளிகை கடை வச்சிருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்குறவரா இருக்கலாம், மீன் கடை வச்சிருக்கலாம், பால் கடை வச்சிருக்கலாம், இல்ல ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நீங்க ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், இல்ல ஒரு பஞ்சர் ஷாப் கடை வச்சிருக்கலாம், ஒரு மளிகை கடை வச்சிருக்கலாம், இல்ல ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சிருக்கலாம், ஒரு புத்தக கடை வச்சிருக்கலாம், இல்ல தெருவில் போய் நீங்க ஒரு பழ வியாபாரியா இருக்கலாம், காய்கறி வியாபாரியா இருக்கலாம், ஒரு பாய் வியாபாரியா இருக்கலாம், ஒரு வெல்டிங் ஷாப் வச்சிருக்கலாம், இல்ல ஒரு எலக்ட்ரீஷியனா, ஒரு பிளம்பரா இருக்கலாம், ஒரு கார்பெண்டரா இருக்கலாம். நீங்க யாரா ஒன்னாலும் இருங்க, எந்த இடத்துல ஒன்னாலும் இருங்க. ஆனால் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்கள் மேல் என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இதற்கு முழு நேர ஊழியர்கள் தான் அறிவிக்க வேண்டும் என்பது அல்ல. 5 வகையான ஊழியத்தை முழுமையாக செய்ய தேவன் அவர்களுக்கு அந்த பணியை ஏற்படுத்தப்பட்டு அந்த பணிக்காக முழு நேரமாய் அவர்களை கர்த்தர் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார், அவர்களை வேறுபடுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உங்களுக்கும் உங்களை போன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகரை நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவுக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால், வேலை செய்யாவிட்டால் எப்படி நீங்கள் ஆகாரத்தில் கை வைக்க கூடாதோ, சுவிசேஷம் சொல்லாமல் நீங்கள் உங்கள் படுக்கறைக்கு போகக்கூடாது. சுவிசேஷம் என்பது நம்மேல் விழுந்த கடமை மாத்திரமல்ல, கடனாயிருக்கிறது. தேவன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பார்க்கிற மனிதர்களை நீங்கள் நாளைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு பார்க்கிற மனிதர்களை அடுத்த மாதம் பார்க்க முடியாது. ஆகவே காலம் பொல்லாத காலமாய் இருக்கிறது, தேவனுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, சுவிசேஷம் அறிவிக்க ஏராளமான வழி இருக்கிறது. பாருங்க, எங்களுடைய ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியத்துல எங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்து எங்களுக்கு கொடுத்த பாதையின்படி, தெய்வ சித்தத்தின்படி 4 வகையான 4 வழிகளிலே சுவிசேஷம் அறிவிக்கிறதை நீங்கள் பலர் அறிந்திருப்பீர்கள். ஒன்று, கடல் மார்க்கம் மூலமாய், கடல் வளத்தை மையமாக வைத்து ஒரு மாநிலத்தினுடைய கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கிற கடலோர மாவட்டங்களில் எல்லாவற்றிலும் மீனவர்கள் மத்தியிலே சுவிசேஷம் அறிவிக்கிற சுவிசேஷர்கள் இருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே கொண்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு பிரிவில் இருக்கிற சகோதர சகோதரிகள் பாருங்க, நிலவளத்தின் மூலமாக, விவசாயிகள் மூலமாக போய் எங்கும் விவசாய காடுகளிலே வேலை செய்கிற விவசாயிகள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள், இன்னும் விவசாய பண்ணையத்தில் வேலை செய்கிறவர்கள், நாற்று நடுகிறவர்கள், கரும்பு விவசாயிகள், பருத்தி விவசாயிகள், தென்னை மர தோப்புகள், இன்னும் பார்த்தீங்கன்னா பல எஸ்டேட்ல காபி தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற மத்தியில, அறுவடை செய்கிறவர்கள் மத்தியில சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அது மாத்திரம் அல்ல, இன்னும் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் மூலமாக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிற சகோதரருடைய ஐக்கியத்தின் மூலமாக அந்த தகவல் தொழில்நுட்பம் தலைநகர் எங்கெல்லாம் இருக்கிறதோ, பட்டணங்கள், பெரும் பட்டணங்கள், மாநகராட்சிகள் எங்கெல்லாம் பெரும் பெரும் ஹைடெக் சிட்டி இருக்கிறதோ, தகவல் தொழில்நுட்பம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் அவர்கள் மூலம் இந்த கடைசி கால ராஜ்யத்துக்கான, கர்த்தருடைய வருகைக்கான ரட்சிப்பு ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சிறு குறு தொழில் செய்கிறவர்கள், பெரிய மால் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை மத்தியில அதுல வேலையாளா இருக்கிறவர்கள், சிறு குறு முதலாளியா இருக்கிறவர்கள், சுய தொழில் செய்கிறவர்கள், இப்படி பலதரப்பட்டவர்கள் மத்தியில தொழில் முனைவோர் வேலை செய்வோர் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஜெபம் அவர்களுக்காக தாராளமாய் செய்யப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, நீதியை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறது. அப்ப
எப்படி ஒரு வீட்டுக்கு 4 சுவர் இருக்கிறதோ, இப்படி 4 வழி மூலமாக அறிவிக்கப்படுகிறது. இன்னும் ஏராளமான நமக்கு சுவிசேஷம் அறிவிக்க தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சுவிசேஷம் நம் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அப்ப சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நீங்கள் போதித்து விட வேண்டும். ஆகவே கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஏன்னா சுவிசேஷத்தை செலவில்லாம, அதிக பாரம் இல்லாம, ஆத்தும பாரம் இருக்கணும். கடன் சுமை, கட்டடம், பொருளாதாரம், மிகப்பெரிய செலவுல சுவிசேஷம் அறிவிப்பது சுவிசேஷம் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு இலவசமாக கொடுத்தார். மற்றதெல்லாம் இந்த உலகத்துல பணம் போட்டாதான் வேலைகளை செய்ய முடியும். ஆனால் இந்த சுவிசேஷத்தை மாத்திரம் நீங்க எளிதாக கொண்டு போய் சேர்த்து விட முடியும். இதற்கு அதிக பணம் தேவைப்படாது. நமக்கு முதலீடே நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம், நம்முடைய ஏக்கம், தேவனுடைய வருகைக்கு ஆயத்தம் என்ற அந்த வாஞ்சை இருந்தா, அந்த விருப்பம் இருந்தா, அந்த ஆத்தும தாகம் இருந்தா, நீங்கள் செலவில்லாமல் பார்க்கிற இடத்துல, பழகிற இடத்துல, நண்பர்களிடத்துல, சுற்றம் இருக்கிற இடத்துல, உங்க உறவுகளிடத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய சபைக்கு மத்தியில, நீங்கள் போகிற வருகிற இடத்துல, பார்க்கிற எல்லாரிடத்திலும் நீங்கள் சுவிசேஷத்தை இலவசமாய் அறிவித்து விடலாம். ஏனென்று சொன்னால் அவருடைய நல்ல வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அநேகருக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும், ஒரு விசுவாசம் பிறக்கும், நன்மை பெற்றுக் கொள்ளுவார்கள், அவர்கள் தேவனை தேடுவார்கள், அவர்கள் ஏக்கமாய் இருப்பார்கள். அநேகர் வியாதியோடு, கண்ணீரோடு, போராட்டத்தோடு இருக்கிறார்கள். நல்ல வார்த்தைகளை, நற்செய்திகளை, நல்ல சுவிசேஷமான ராஜ்யத்துக்கு குறித்த காரியங்களை நீங்கள் தேவனை பற்றி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவளுக்கு அறிவித்து பாருங்கள். அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அதற்காகத்தான் தேடுகிறார், அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார், அதற்காகத்தான் அபிஷேகித்திருக்கிறார், அதற்காகத்தான் உங்களை வேறு பிரித்திருக்கிறார், அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களிடத்துல இந்த சுவிசேஷ பணியை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷ பணியை யாவரும் செய்ய வேண்டும். ஆகவே கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் மூலம் ராஜ்யத்துக்கு திரளான ஆத்துமாக்களை தருவாராக. நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கம் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, இது சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. இதோ நீ சீக்கிரமாய் வருகிறீர் என்று சொல்லியிருக்கிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இதோ எந்த நோக்கத்திற்காக என்னை ரட்சித்தீரோ ஆண்டவரை, என்னை அபிஷேகித்தீரோ, என்னை அழைத்தீரோ ஆண்டவரே, அந்த கடமையை ஆண்டவரை என் மேல் இருக்கிற ஆண்டவரை அந்த கடனை நான் உமக்கு செலுத்தி உம்முடைய ராஜ்யத்துக்கு வருகிற பொழுது நான் வெறுங்கையா வராதபடிக்கு என்னை பயன்படுத்தும்படியாய் என் மேலே என்னை அபிஷேகித்த நோக்கத்தை ஒரு சுவிசேஷகனாய், ஒரு ஜெப வீரனாய், ஒரு அபிஷேகித்து ஆண்டவரை இந்த தேசத்துக்கு திறப்பிலே நிற்க வைத்த ஆண்டவரை, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அந்த சுவிசேஷ பாரத்தை, அந்த அபிஷேகத்தை, ஆத்தும தாகத்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு இவர்கள் போகிற பொழுது வெறுங்கையாய் போகாதபடி ஆண்டவரே, 2 கைகளிலும் கோதுமை மணியாகிய ஆத்துமாக்களை விலையேற பெற்றது உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்து படைக்க இவர்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தி இவர்கள் மேல விசேஷித்த ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர், அற்புத அடையாளங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், வரங்கள் கனிகளால ஆண்டவரே அதிசயங்களை செய்கிறவர், இவருடைய நாவின் வார்த்தைகளிலே, இவருடைய ஆண்டவரே இறுதி ஆத்தும வாரத்திலே ஆண்டவரே இவருடைய சிந்தையிலே கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறப்பட்டு கர்த்தாவே உம்முடைய வருகைக்காக இவர்கள் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, இவர்கள் ஒரு திரள் கூட்டத்தை உம்முடைய ராஜ்யத்தை கொண்டு வர இன்று முதல் இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.